நான் போடுறது வந்து 36 சைஸுக்கு வந்து ஆலியா கட் குர்த்தி வந்து மார்க்கிங் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ அளவு தேவைன்னா 9 இன்ச் தேவை. 36 வகுத்தல் 4னா 9. கையோட ஓவரால் சுற்றளவு 9 இன்ச் வந்து துணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவும் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹலோ ஐம் சாரா. இந்த வீடியோவில் ஆலியா கட் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு தேவையானது லைனிங் வந்து 3 மீட்டர் எடுத்துருக்கேன். 1 மீட்டர் வந்து மேலே டாப்புக்கு அந்த ப்ளவுஸ் வரும்ல அந்த இடத்துக்கும், மீதி 2 மீட்டர் வந்து பாட்டம் அதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன் வேணும்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் சீட்டில் தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணும்னா கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஆலியா கட் குர்த்தி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங்கில் எவ்வளோ துணி வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 மீட்டர் நான் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், ஏன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு தான். அப்புறம் ஸ்லீவ் துணி வந்து ஒரு ஃபோல்டு 2 பீஸ் இருந்துச்சு, அது அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணி 2 ஃபோல்டு 4 பீஸ் துணி இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபோல்டிங் சைடு எங்கே இருக்குது அப்படின்னா, மேலே கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, டேப்பில் மேலே ஒரு கை, இந்த சைடில் எனக்கு முன்னாடி ஃபோல்டிங் வந்து எனக்கு முன்னாடி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணுறேன். எனக்கு டாப்புக்கு மட்டும் இந்த இடம் மட்டும் போதும். மேலே அந்த யோக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த இடத்துக்கு வர துணி இவ்வளோ போதும். நான் சேல்ஸ் பண்ணுறேன்ல, அந்த பேட்டர்ன் வச்சு கூட ஆலியா கட் குர்த்தி வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். இது வந்து பேக் சைடு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் முன்னாடி அந்த வி மாதிரி வருது தெரியுதுங்களா, அந்த இடத்துல கேதரிங் வரும் கீழே, அந்த இடத்துல கூட ஈஸியாக வச்சு கட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேட்டர்ன் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ துணி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 பீஸ் 2 ஃபோல்டு. கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைடு வந்து எனக்கு முன்னாடி இருக்குது, சரிங்களா. மேலேயும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அங்கேயும் ஃபோல்டிங் இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஷோல்டர் பிடிப்போம்ல, அந்த 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். நான் போடுறது வந்து 36 சைஸுக்கு வந்து ஆலியா கட் குர்த்தி வந்து மார்க்கிங் பண்ணுறேன். 36க்கு நெக் வித் வந்து 2.2 அப்படியே மார்க் பண்ணுறேன். 36 வகுத்தல் 16 2.2. ஷோல்டர் எவ்வளோ 3.2, 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். நெக் வித்லேருந்து 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கு வந்து 7 இன்ச் வச்சிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அந்த லைன் இருக்கல, அதுலேருந்து தான் கணக்கு வச்சிருக்கேன். கீழே வந்து 2.5 மார்க் பண்ணுறேன். அந்த டீப் நெக்காக வரணும்னு சொல்லி 2.5 மார்க் பண்ணுறேன். இது நம்ம பேசிக்காக போடுற ஒரு லைன். இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். நார்மலாக அளவு எடுத்து கரெக்டாக அந்த அளவு வச்சு போட்டாச்சு இந்த இடத்துல பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆம் ஹோல், அது எப்படி மார்க் பண்ணுறது பாருங்கள். மொத்தம் எவ்வளோ பார்த்துக்கோங்க. 2.2 3.2 5.4 வருமா. அப்படியே கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும் அந்த இடத்துல. அதுக்காக அந்த அளவு ஷோல்டர் ஜாயின்லேருந்து 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு கிடைக்கிற அளவு வந்து 4.5. 36 வகுத்தல் 8 போட்டிங்கன்னா 4.5 கிடைக்கும். இது வந்து சுடிதார், அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃபிக்ஸிங்காக இருக்காது, கொஞ்சமாவது லூஸாக இருக்கணும். ரொம்ப ப்ளவுஸ் மாதிரி இருக்காதுல, ஃபுல் லென்த்துக்கு வரும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு பாடி லூஸ் வேணுங்கிறக்காக 5 இன்ச் வந்து அதில் வச்சுக்கிறேன். 0.5 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாக்ஸ் வந்து போட்டாச்சு, இது ஓகே கிளியர். இப்போ நெக்கு வித்தில் உள் பக்கமாக பாக்ஸ்க்கு உள் பக்கமாக 0.3 மார்க் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் 7 இன்ச் வச்சனில் 7 இன்ச்சுக்கு மேலே 0.3, 2.2 வச்சனா அதுக்கு முன்னாடி 0.3 மார்க் பண்ணி அது ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே ஒரு அளவு கிடச்சிது, 36 வகுத்தல் 16 2.2. அதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டோமா, அது வந்து தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவு இருக்கணும். ரெடி அளவு தைச்சு முடிச்சா 2.2 கரெக்டாக வந்து நிற்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி ஒரு 0.3 அல்லது 4 தள்ளி வச்சு தைச்சாதான் அந்த அளவு கிடைக்கும். அதுக்கான மார்க்கிங் தான் இது. ஆம் ஹோல் வந்து நீங்கள் வரைய வேண்டியதில்லை, அது வந்து கட்டிங் லைன் தான். ஆனாலும் நான் வந்து தெரியணும், தையல் போகிற லைன் வந்து எதுவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து வரைகிறேன். இப்போ மேலே வந்து ஒரு கர்வ் கொடுக்குறோம் பாருங்கள், இது வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் வந்து உள் பக்கமாக லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பக்கமாக தையல் வரும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஆம் ஹோலுக்கும் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக் லூஸ் வராது, ஆம் ஹோல் சைடும் சுருக்கம் வராது. நெக் வித்து ஷோல்டர் ஆம் ஹோல் இந்த 3மே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து டிராயிங் கரெக்டாக பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 90% ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு நீட்டாக வரும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த நெக் லூஸ் தான், அது கூட வராது, கண்ட்ரோல் ஆகும். இப்போது 36 வகுத்தல் 4 போட்டிங்கன்னா 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 11 இன்ச்சு. அந்த ஆம் ஹோல் கிட்ட லைன் போட்டுருக்கலாம், அங்கேயே அதே மார்க்கிங் தான். கீழே நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்கு லைன் போட்டுருக்கோம்ல 15 இன்ச்சு முடிகிற இடத்துல, அங்கேயும் அதே அளவு தான் வச்சு கட் பண்ண போகிறேன். ஏன்னா பின்னாடி வந்து டாட் பிடிக்கலாம், ஒரு சில பேர் பிடிப்பாங்க. அதுக்காக நான் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த டாட் பிடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் மடிச்சாலே அந்த ஒரு டாட் வந்து 1 இன்ச் வந்துடும். அப்படியே பக்கத்தில் ஒரு அந்த சைடு ஷோல்டர் கீழே ஒரு டாட் பிடிக்கும்போது அங்கே 1 இன்ச் 2 இன்ச் வந்து அங்கே மைனஸ் ஆகிடும். அதனால நான் எப்பவும் போலவே அளவு போட்டிருக்கேன். மேலே ஆம் ஹோல் கிட்ட 9 இன்ச் வந்துச்சு, அதே வந்து கீழேயும் வச்சிருக்கேன் 9 இன்ச். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம மொத்தம் 4 துணி எடுத்திருக்கோம், 2 ஃபோல்டு. ஒரு ஃபோல்டு வந்து பேக் சைடு, ஒரு ஃபோல்டு வந்து ஃப்ரண்ட் சைடு. அதனால நம்ம கீழே எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் வளைவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நெக்கு கிட்ட போய் பேக் நெக்கு மட்டும் தான் கட் பண்ணணும். ப்ளவுஸ்னால் நம்ம தனித்தனியாக கட் பண்ணுவோம். இது வந்து சுடிதார் அப்படிங்கிற காட்டிக்கு ஒன்றா தான் போட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இப்போ மேலே அந்த 0.3 தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கு வித்துக்கு உள்ள அந்த இடத்துல 2 துணியை வச்சு நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன் 1 இன்ச்சுக்கு. நெக்கோட கரெக்ட் அளவு தெரியணுங்கிறதுக்காக இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பேக்கோட நெக்கு 7 இன்ச்சுக்கு.
அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸில் வந்து கட் பண்ணுறேன் பேக்கில். இப்போ பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இன்னொரு பார்ட் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஆம் ஹோல் கிட்ட அந்த லாஸ்ட்டில் சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக கீழே 2 இன்ச் மேலே 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது பேக் பார்ட்லேருந்து அதே அளவு தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தையல் போட்டுப்பேன். ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ தேவைப்படுன்னு பார்க்கலாம். நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல லைன் வரையில, லைன் வரைஞ்சா 6 இன்ச் வச்சிருப்பேன். லைனோட சேர்த்தே இப்போ 6 வச்சிருக்கேன். இப்போ நம்ம பின்னாடி வச்சுல 2 அதை கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடுறோம் பாருங்கள். நம்ம கட் பண்ணியிருக்கோம் லைட்டாக, அதுக்கு முன்னாடி பேக்கில் ட்ராயிங் பண்ண அதே ட்ராயிங் தான் இங்கேயும் ட்ராயிங் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். லைட்டாக கர்வ் பண்ணி விடுறேன், ரவுண்டாக போடாமல் கர்வ் பண்ணி விட்டுருக்கேன். ஆலியா கட்டுக்கு வி கட் நெக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு வி கட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாடலில் நெக் எடுத்திருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் வந்து ஒரு லைன் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஆலியா கட்டுக்கு வர ஃப்ரண்ட்டில் வர அந்த வி ஷேப் வந்து எடுக்கணும். அதுக்காக கரெக்டான கப்பு ஹைட் வந்து எடுக்கணும். இந்த இடத்துல 36/3 போட்டிங்க அப்படின்னா 12 கிடைக்கும். 12 + 1 13, மேலேருந்து கீழே வரைக்கும் 13 இன்ச்சு. இது வந்து நம்ம கப்போட உயரம். அந்த மாடலில் ஒரு சில மாடல் வந்து மேலேயே இருந்த மாதிரி இருக்கும், ஒரு சில மாடல் வந்து கப்புக்கு கீழே வர மாதிரி இருக்கும். நான் வந்து எடுத்துருக்க வந்து கப்பு கீழே வர லைன் தான் எடுத்திருக்கேன். முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைனும் சைடு ஜாயின் பண்ணுறது கரெக்டான அளவு இருக்கலாம், அந்த லைனும் கொண்டு வந்து இணைக்கணும். அப்போ அங்கே வந்து ஒரு வி மாதிரி கிரியேட் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னொரு வாட்டி கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாடல் தைக்கிறேன். எனக்கு ஈஸி தான், நம்ம கண்ணில் பார்த்தாலே இந்த குர்த்தி வந்து இப்படி தான் தைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை நம்மளாம் ஓனாக அதை பார்த்து கற்றுக்கணும். மாடல் ஃபோட்டோ பார்த்து கூட நம்ம கற்றுக்கணும். இப்போது நெக் வித் அந்த இடத்துல வந்து கட் பண்ணுறேன். இந்த நெக் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ அப்படியே நெக்கு கீழே இருக்கிறத கட் பண்ணணும். சிசர் பாருங்கள் அப்படியே சைடாக தான் போகும். இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க எப்படி கட்டிங் வருதுன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நடுவில் வி மாதிரி இருக்கும். இந்த ஆலியா கட் குர்த்திக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கக்கூடாது, கேதரிங் தான் கீழே வர பாட்டம் ஃபுல்லாகவே. இப்போ பேக் பார்ட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சு பார்த்தா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நெக்குக்கு கீழே வர இடத்துல 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு இவ்வளோ துணி மிச்சம் இருந்துச்சு, உள்ளே வைக்கிற லைனிங் கிளாத் தான். அதனால் எனக்கு ஹைட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டேன். 10.5 இன்ச் வருது. சைடில் இருந்த பீஸை கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோ அளவு தேவைன்னா 9 இன்ச் தேவை. 36/4 9. கையோட ஓவரால் சுற்றளவு 9 இன்ச் வந்து துணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து தைச்சதுக்கப்புறம் ராங் சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 துணி எடுத்திருக்கேன், அதை அப்படியே ஒரு ஃபோல்டு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது கீழே ஒரு லைன் பண்ணுறேன். ஃபோல்டிங் வந்து மேல் பக்கம் வச்சுருக்கேன், கீழே ஒரு லைன் பண்ணுறேன். இது வந்து துணி கொடுத்து மடிச்சு அடிக்கிறதுக்கு தான், நேராக தான் இருக்குது. ஸ்லீவோட நீளம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 11 இன்ச் எடுப்பேன், ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் உள்ளலாம் அளவு கரெக்டாக இருக்கா, துணியெல்லாம் மேலே கீழே இல்லாமல் துணி வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து 9 இன்ச், அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு துணி வந்து பத்தலை, ஜாயின் பண்ணிருக்க துணி வந்து மேலே கீழே இருக்குது. அதனால் நான் தையல் மிஷினில் வர கோட்டை வந்து அளவு வச்சு ஹைட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த 9 இன்ச்சில் 2.2 மார்க் பண்ணுறேன். நெக் வித்தில் எடுத்தோம்ல, அந்த 2.2 இந்த மிஷினில் இருக்க கோட்லேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே கையோட சுற்றளவு 6 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச். இந்த 2 இன்ச் போடுறேன்ல இந்த தையலுக்காக, அதையும் இந்த 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல 2.2, அங்கேயும் ஒரு கோடு போடுறேன். இதுக்கப்புறம் அந்த 2.2 இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக அங்கே வந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்போது மேலே ஹைட்லேருந்து லைட்டாக அப்படியே கர்வ் பண்ணி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஸ்லீவ். இது நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும். அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் ப்ராப்பராக நம்ம கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரே துணியாக கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், மேலே கீழே தான் இருக்கும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து சென்டர் வந்து நாச் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நான் வளைவாக கட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் லைட்டாக. அந்த 2 இன்ச்சுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது அந்த கட்டிங் வந்து. அப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது எல்லாம் மேலே கீழே வரும். ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் துணியை எவ்வளோ துணி நமக்கு தேவைப்படும் அதை எடுத்து வச்சு கட் பண்ணணும். மெயின் கிளாத்தில் மட்டும் ஒரு 35 பாயிண்ட் வர மாதிரி எடுத்திருக்கேன்.
இது வந்து 5 மீட்டர் கிளாத் தான் நான் எடுத்தேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் வாங்கும்போது க்ரீன் கலர் கிளாத்தாக தான் வாங்கினேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலரில் வந்துச்சு. கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி கிரேப் மெட்டீரியல், நல்லா உழைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணேன். கலர் மட்டும் எனக்கு மாறி வந்துச்சு, ஆனால் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வந்துச்சுன்னா கிளாத் வந்து நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் நான் ரிட்டர்ன் பண்ணல, நான் வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணி போட போகிறேன். இப்போ ஒரு பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். 5 மீட்டர் துணி நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மேலே 1 மீட்ரு, கீழே வந்து ஒரு 3 மீட்டர் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதை தைக்கும் போது தான் அதை கட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். இப்போது பேக் சைடு ஃபுல்லாக நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த துணி வந்து ரயான் அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது எனக்கு ஏதோ விருப்பம் இல்லை. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி வளவலன்னு ஆயிடுது, கலர் ஃபேட் ஆயிடுது, ரொம்ப நாள் வர மாட்டேது. ஆனால் இந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல், கிரேப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஜார்ஜெட் மெட்டீரியல்லாம் நீங்கள் எடுத்து தைச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். அதோட கலர் வந்து ஃபேட் ஆகாது, கலர் அப்படியே இருக்கும். காட்டனை விடவே இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும் இந்த கிளாத் எல்லாமே. இப்போது ஸ்லீவும் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ தான், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டிங் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.